முருகப்பெருமானுக்குரிய விரதங்களை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். முருகனுக்குரிய விரதங்கள் 3 வார விரதம். செவ்வாய்க்கிழமை விரதம், நட்சத்திர விரதம் அது ஒன்று. அடுத்து கார்த்திகை விரதம், திதி விரதம் அது 2வது. அடுத்து சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம். இது 3ம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விரதம். சஷ்டி விரதம் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை வர்றது வந்து ரொம்பவும் சிறப்பு. கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் மனதிலும் குடும்பத்திலும் அமைதி நிலவும். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனின் ஆலயம் சென்று வழிபடுதல் மிக நல்ல பலன்களை தரும். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் செவ்வாய்க்கிழமை விரதத்தை மிகவும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். அவர்கள் திருத்தணிகை முருகனையும் கந்தக்கோட்ட முருகனையும் முதல்நிலை கடவுளாக கொண்டிருந்தார். செவ்வாய்க்கிழமை விரதத்தை கடைபிடித்து வாழ்வில் அமைதி பெறலாம். கார்த்திகை விரதம். கார்த்திகை பெண்கள் முருகனை சரவணை போகையிலிருந்து எடுத்து வளர்த்தார்கள் அல்லவா? அவ்வாறு கந்தனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததற்காக சிவபெருமான் கார்த்திகை பெண்களுக்கு ஒரு வரம் அளித்தார். கார்த்திகை பெண்களே, நீவீர் எம் குமாரனை இணைந்து வளர்த்த காரணத்தினால் உங்கள் நாளான கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து குமரனை வழிபடுவோர்கள் செல்வம், கல்வி, ஆயுள், நல் மக்கட்பேறு முதலிய நலன்களை அடைவார்கள் என்று அருள் புரிந்தார். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணியன்று இரவில் உண்ணாதிருந்து கார்த்திகையன்று அதிகாலை நீராடி முருகவேளை வழிபாடு செய்ய வேண்டும். அன்று பகலில் உறங்குதல் கூடாது. விநாயகரின் கட்டளைப்படி நாரத முனிவர் 12 ஆண்டுகள் கார்த்திகை விரதம் இருந்து கந்தனை வழிபட்டு தேவ முனிவர்களின் முதன்மை பெற்றார். சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் சுக்னபட்சத்தில் வரும் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை 6 தினங்கள் விரதம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வைகரையில் எழுந்து நீராடி பூரண கும்பத்தில் நீர் நிரப்பி மாவிலை வைத்து தருப்பையை வரிசையாக வைத்து சந்தனமும் அட்சிதையும் வைத்து முருகனை அர்ச்சித்து நம்ம வந்து வழிபடணும். பகலில் வந்து உறங்கக்கூடாது. 6 காலங்களிலும் பூஜிக்க வேண்டும். கந்தனின் சரித்திரங்களை கேட்க வேண்டும். பாராயணம் புரிதல் வேண்டும். இவ்வாறு நம்ம வந்து ஒவ்வொருவரும் முருகனை நினச்சி நம்ம வந்து கந்த சஷ்டி விரதமாக இருக்கட்டும், செவ்வாய்க்கிழமை விரதமாக இருக்கட்டும், கார்த்திகை விரதமாக ஆகட்டும், இந்த 3 விரதங்களையும் நம்ம வந்து நல்லபடியாக முருகனை நினச்சிருந்தோன்னா அவர் வந்து கேட்ட வரங்களை அப்படியே செஞ்சு கொடுப்பாரு. குறிப்பாக குழந்தை பேருக்காண்டு முயற்சி பண்ணுறவங்க நீங்கள் முருகனை நினச்சி வழிபட்டு இந்த மாதிரி சஷ்டி விரதங்கள்லாம் இருங்க. உங்களுக்கு வந்து முருகனே வந்து பிறப்பார். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். முருகனை நினைப்போம், முருகனின் அருளை பெறுவோம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை நினச்சி முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுவோம். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப்